ஹாய் ஹலோ வணக்கம். உள்ள மகிழ்வர சுவையின் ஆரம்பமாய் உங்கள் ருஜியின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கருணக்கிழங்கு குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கருணக்கிழங்கு வாங்கினே வைக்கக்கூடாதுங்க. அதை ஒரு 2-3 வீக்ஸ் ஆனதுக்கப்புறம் பழசானதுக்கப்புறம் தான் நம்ம வைக்கணும். இப்போது உங்களுக்கு வேணுங்கிற அளவு கருணக்கிழங்கை எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவி குக்கரில் 2 விசில் மட்டும் வேக வச்சு தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கேப்பில் எலுமிச்சை அளவு புளி எடுத்து ஊற வச்சு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 2 சின்ன தக்காளி, கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சம், தேங்காய் சில் இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. புளிப்புக்கு தக்காளியை சேர்த்துட்டு புளியை கம்மி பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நாம் எடுத்து வச்சதை 1 by 1 ஒரு கடாயில் வச்சு அதில் கடலை எண்ணெய் விட்டு 1 by 1 சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அப்புறமா ஒரு குழம்பு செடியில் வீட்டு மசாலா கொஞ்சம், தனி மிளகாத்தூள் கொஞ்சம், கல் உப்பு இது 3ஐயும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அதை கரைச்சி விட்டுட்டு அடுப்பில் ஆன் பண்ணி அதையும் வச்சுக்கோங்க. இப்போது இந்த டைமில் கருணக்கிழங்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல அதையும் சேர்த்து போட்டுவிடுங்க. போட்டுட்டு அதை நல்லா கிளறி விடுங்க. அது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். இப்போது நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்ததை எல்லாத்தையுமே போட்டு இப்போ அரைச்சி கொண்டு வந்துடலாம். அரைச்சிட்டு அதையும் சேர்த்து கொதிக்கிறதுல கலந்து விட்டு அதையும் அப்புறமா கொஞ்சம் நல்லெண்ணையும் சேர்த்து ஊற்றிக்கோங்க. இன்னும் நல்லா மணமாக இருக்குங்க. அப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற புளிப்பு கரைசலை இந்த டைமில் நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா இருக்குங்க. ரொம்ப முன்னாடி ஊற்றுனீங்கனாலும் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயில் கடலை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், பொடிய நெட்டில் ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து அதை குழம்புல ஊற்றிட்டு கொஞ்சம் மல்லித்தலையும் தூவி விட்டு பாருங்கள். சும்மா குழம்பு டேஸ்ட்டாக அள்ளும்.